யாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஆன்மநேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் பகவத்கீதை 6ஆம் அத்தியாயம் தொடர்கிறது. ஆரம்பத்திலே ஒரு பெரிய சிக்ஸர் அடிக்கிறார் கிருஷ்ண பகவான். கர்ம பலனில் பற்றில்லாமல் கர்மம் செய்பவனே சந்நியாசி. அதுதான் விவரமாக போன பதிவில் தொடர்கின்றோம். சந்நியாசிங்கிறவன் யார்? கர்ம பலனில் பற்றில்லாமல் கர்மம் செய்பவன் சந்நியாசி. அதாவது சந்நியாசிக்கு யோகிங்கிற பேரும் சொல்லலாங்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் சந்நியாசம்தான் யோகம். நல்லா கவனிக்கணும். அதாவது வேத சம்ஹிதைகளில் இல்லாத கருத்துக்களே இல்லை. நிறைய விஷயங்கள் அதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நீரில் நெருப்பு இருக்கிறது, நெருப்பில் நீர் இருக்கிறது. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நீங்களே தனியாக யோசித்து பார்த்துக்கோங்க. வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வேத சம்ஹிதையில் இருக்கும். உள்ளுரை பொருளாக இருக்கும். உயர்ந்த தத்துவங்களை சொல்லும். கிடைக்க முடியாத ஒரு பொக்கிஷம்தான் வேதம். அதை காப்பாற்றி வந்திருக்கிறார்கள் இந்திய மக்கள். 4 வருணத்தாரும் அதை போற்றி வளர்த்திருக்கிறார்கள். வெள்ளைக்காரன் துவம்சம் பண்ணிட்டு போயிருக்கான். அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளைக்காரனும் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டான் இந்து மதத்தினுடைய வேதத்தினுடைய சிறப்பு அம்சங்களையும் வேதாந்தத்தினுடைய உயர்ந்த தத்துவங்களையும் அவன் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தான். கெடுவான் கேடு நினைப்பான், தான் உண்மை. நீ ஒரு மதத்தை அப்படியே நசுக்க முயல்வது என்பது நடக்கக்கூடிய காரியம் இல்லை. ஏனென்றால் சத்தியம் ஏவ ஜெயத்தே, சத்தியம் ஜெயிச்சே தீரும். அந்த நாட்கள் கழிந்து விட்டன. அது எல்லாருமே உயர்ந்த கருத்துக்களை பேச முடியாது. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்பது அறிஞர்களுக்குத்தான் வரும். காலம் மாறும், எல்லாமே சேஞ்ச் ஆகும். மக்கள் தங்களுடைய புனிதத்தன்மையை புரிந்து கொள்வார்கள். இந்த மாதிரி ஒரு நாடு உலகத்தில் கிடையாது. ஓகே, எந்த சூழ்நிலையிலையும் பிற மதங்களை வெறுப்பதோ எதிர்ப்பதோ குறை கூறுவதோ இந்துக்களின் பழக்கமல்ல. அது அவங்களுக்கு சுபாவம். இயற்கையாகவே இன்னொரு மதத்தை எந்த கடவுளாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது என்பது இந்து மதத்தினுடைய வேதத்தினுடைய கோட்பாடு. வேதம் படிதான் வாழ்க்கை செல்கிறது. அதனால் இவ்வளவும் தெரிஞ்சுக்கணும். அதனால் சன்னியாசிகளெல்லாம் நிறைய ஸ்கூல் எல்லாம் கட்டக்கூடிய இது ரொம்ப தப்பு. நம்ம கட்ட வேண்டியது வேதம் பற்றி தான் பாடம் எடுக்கணும். வேதம் தான் சொல்லிக் கொடுக்கணும். வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கணும். அது எந்த அளவுக்கு வரும்? தியாலாஜிக்கல் காலேஜு இந்த சன்னியாசிகள் செய்யணும். அதை வச்சு பள்ளிக்கூடம் கட்டுறதோ ஆஸ்பத்திரி கட்டுறதோ நம்ம வேலை இல்லை. வெறும் அது என்னுடைய கருத்து, அவ்வளோதான். சந்நியாசம்தான் யோகம். யோகம்னா என்ன அர்த்தம்? இறைவனோடு ஒன்றுபடுதல். இந்த கருத்தை வச்சான். கர்ம பலனில் எண்ணம் வைப்பவன் யோகி அல்ல. காலையில் எழுந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிறவன் யோகி அல்ல. கிருஷ்ணன் கரெக்டாக சொல்லிட்டான். சகாதேவன் சொல்லுவான், நீ தூது சென்றாலேன் ஒழிந்தாலேன், நீ போனா என்ன நீ போகலன்னா என்ன, யார் யாரை எப்படி தீர்மானம் பண்ணிட்ட முன்னாலேயே. சும்மா கிருஷ்ணா இங்கே என்கிட்ட பேசின்னு இருக்காத, எனக்கு பிடிக்காது, நீ எல்லாமே பிளான் பண்ணிட்டு ஏன் என்கிட்ட சொல்கிறேன்னு சகாதேவன். அந்த பக்குவம் எல்லாருக்கும் வரணும். முக்கியமாக சன்னியாசிகளுக்கு வரணும். இதை செய்யலாம் அதை செய்யலாம், நீ செய்ய வேண்டாம், நீ உன்னால் இறைவனால் உந்தப்பட்டு நீ செய்வதாக இருந்தால் செய். இதாங்க பாயிண்ட்டு. யோக நிலைக்கு கர்மயோகம் சாதனமாகும். யோக நிலையை பெற்ற பின் மன அமைதி சாதனமாகும். தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. யோக நிலைக்கு கர்மயோகம் முக்கியம். இப்போது எனக்கு நான் யாருன்னு உட்காந்து என்னால் பண்ண முடியாது. அப்புறம் எனக்கு சரணாகதின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே உட்காந்துக்க முடியாது. ஸோ என்னுடைய இயற்கையை புரிந்து கொண்டு பகவான் எனக்கு எழுதுறதுக்கு ஒரு வேலையை கொடுத்தான். நான் ஒரு 7 வருஷமாக எழுதினே இருக்கேன். பாட்டுக்கு
விடாமல் எழுதினே இருக்கேன். இதுதான் எனக்கு இந்த கர்மயோகம். இந்த கர்மயோகத்தில் எழுதும்போது ஒவ்வொரு நாளும் அந்த எழுதும்போதோ பேசும்போதோ பகவானை பற்றி பேசும்போதோ என்னை மறந்த அந்த பகவானோட ஒன்றுதல் இயற்கையாகவே ஏற்படுகிறது. இது கர்மயோகம் சாதனங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நீ உனக்கு கிருஷ்ணனை பிடிக்குமா, உனக்கு யாரை பிடிக்குமோ அந்த தெய்வத்தை பற்றி நீ நினச்சிட்டே இரு. அந்த தெய்வமே உன்னை வழி நடத்தும். நான் என்ன செய்யணும்னு கேட்கலாம். இதுதான் கர்மயோகம். இந்த கர்மயோகத்துக்கும் பலனுக்கும் அதில் பற்றுக்கும் சம்மந்தம் இல்லை. நீ பாட்டுக்கு கர்மம் செய்யணும். இந்த கர்மம் கர்மத்திற்காக, கர்மம் கடவுளுக்காக, இந்த எண்ணத்தோடு வாழ கற்றுக்கொள். தான் அந்த பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் மன அமைதி ஏற்பட்டதுன்னா நீ உன்னுடைய சாதனையில் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். அப்போவும் எதையாவது யோசிச்சுன்னே இருந்தா, இல்லைன்னா அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு நீ தோற்று போனவன் தான். யோகி சங்கல்பங்களை துறந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கிருஷ்ண பகவானுடைய கருத்தை சொன்னேன். அடுத்தது சங்கல்பம் துறந்தவன் யோகி. புரியுறதா? அப்போ எப்படிப்பா வாழ்கிறது அப்படின்னா, நாங்கள் இப்போது எதை பற்றி பேசுகிறோம்? இறைவனோடு இணையக்கூடிய தன்மையை தெரிந்து கொள்பவர்களுக்காக சொல்லப்படுவது. புரியுறதா? நாட் ஃபார் அதர்ஸ். வேர்ல்டியாக இருக்கியா, இருந்துட்டு போ, நமக்கு சம்மந்தம் இல்லை. நீ கடவுளையே நம்பி கடவுளோடையே வாழணும், கிருஷ்ணனையே தெரிஞ்சுக்கணும், கிருஷ்ணனோடையே வாழணும் அப்படின்னா நீ இப்படித்தான் வாழ முடியும். கர்மங்களின் பலனை எதிர்பார்க்காத. நீ பாட்டு கர்மம் செய். என்ன தோணுதோ அதை அப்படியே செய். பகவானை கேளு. இது இப்போ அடுத்தவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் ஒரு காரியத்தை செய். ஓகே, அவ்வளோதான். அடுத்த பாயிண்ட்டு அம்மையாக சொல்கிறார் கிருஷ்ண பகவான். 6வது அத்தியாயம் ஃபுல்லாகவே அற்புதம். ஆத்மாவினாலேயே ஆத்மாவை உயர்த்து, ஆத்மாவை கீழ் நோக்கி செல்ல விடாதே. ஆத்மாவுக்கு ஆத்மாவே பந்து, ஆத்மாவுக்கு ஆத்மாவே சத்ரு. அருமையான பாயிண்ட்டு. ஆத்மாவினாலேயே ஆத்மாவை உயர்த்து. யூ காட் அந்த ஒன்று தான் இருக்குது ஆத்மா. நீ உன்னுடைய ஆத்மா ஜீவாத்மான்னு வச்சுக்கோ. பரமாத்மான்னு ஒன்று இருக்குது. பரமாத்மாவோடு எப்போவுமே தொடர்புபடுத்தி கொண்டே இரு உன்னை. அப்போ என்ன பண்ணுமே, அந்த பரமாத்மாவோடு இணைந்து நீ பணியாற்றுவாய், நீ ஜெயிப்பா. அதை விட்டுட்டு உலகத்தை பார்த்தா நீ உனக்கு நீயே விரோதி ஆகிறாய். எல்லாரையும் இது பண்ணாது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலியல் உணர்வு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. என்ன, அது வெயிட்டோடு இருக்கிறது, வெளியிலெல்லாம் பரப்பப்பட்டு வந்திருக்கிறது. அது உலகம் ஃபுல்லாக இருந்தது. இந்தியாவில் இந்த சூழ்நிலையில் சரியில்லை. அது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நாசத்தில் கொண்டு விடும். இதுக்கு எல்லாமே பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த யாதவர்கள் தான். யாதவர்கள் ரொம்ப அந்த சிற்றின்பத்திலேயே இருந்ததுனால அவங்க அந்த வம்சமே அழிஞ்சது. அது அப்படி தான் கிருஷ்ணன் சொல்கிறான். அது அழிய வேண்டிய நேரம் வந்துடுத்து, அழிஞ்சு போச்சு அப்படின்னு பகவான் சொல்லுவார். அது வேறு. அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறார். ஆத்மாவுக்கு ஆத்மாவே சத்துரு. உன்னோட ஆத்மாவை நீ பத்திரமாக பாதுகாத்துக்கொள். அப்பப்போ தடுத்துட்டே இரு. வள்ளுவர் சொல்வார் அழகாக, சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒரி நன்றின்பால் விற்பது அறிவுன்னு வள்ளுவர் சொல்வார். அதைத்தான் கண் போன போக்கிலே கால் போகலாமான்னு கண்ணதாசன் கூட அழகாக பாடினார். அதனால் என்ன பண்ணுறோன்னு சொல்லி நம்மளை மாற்றிக்கொண்டே இருக்கலாம். அதுதான் சரியான பாதை. ரைட். ஆத்மாவை வசப்படுத்தியவன் ஆத்ம பந்து, ஆத்மாவை வசப்படுத்தாதவன் ஆத்ம விரோதி. எப்படி இது பண்ணலாம் சார் அப்படின்னா, ஆத்மாவை எப்படி வசப்படுத்துவது? நிறைய நேரம் சத்துவகுணத்திலேயே இரு, நிறைய நேரம் நல்ல புக்கப்படி, அதே பண்ணு, கீழே போயிடும். ரஜஸும் தமஸும் இயற்கை. ஆனால் வெளியில் வா. அதுக்கு பகவான் சொல்கிற ஒரே வழி, உலகத்தை பார்க்காதே. உலகத்தை பார்க்காதேன்னா உலகத்தை ஒட்டாதே. நிச்சயமாக உலகத்தில் நல்லவன் ரொம்ப கம்மி. என்ன, அவன் நல்லவனா கெட்டவனா பார்க்குறது வேறு, நமக்கு அது வேறு ஒரு வேலை இருக்குது. அதனால் பி ஆஸ் யூ ஆர். நீ எப்படி இருக்கியோ அப்படியே இருந்துகிட்டே இரு. எவனை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாது. இதனால் நமக்கு லாபமாக நட்டமானு இல்லை. உனக்கு எது லாபம் எது நட்டம் என்பது உன்னுடைய ஆத்மா தீர்மானம் செய்யும்.
ஆத்மாதான் பந்து, ஆத்மாதான் விரோதி. என்ன அர்த்தம்? எப்போவுமே ஆத்மாவோடு இரு, பகவானோடு இரு, அதை தவிர வேறு வழியே இல்லை. ந அந்நிய பந்தா, வேறு வழி இல்லை. அவ்வளோதாம்மா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.